நிம்மதி, இங்க பாருமா. கால் வர பிராக்சர் ஆயிருக்கு. உன்னால அங்கிட்ட இங்கிட்ட நடக்க முடியாது. ரூம்லயே நல்ல ரெஸ்ட் எடு. என்னமா, காலேஜுக்குலாம் லீவ் சொல்லிரு. இங்க போறேன் அங்க போறேன்னு எங்கேயும் போக கூடாது. சரிப்பா. எது வேணும்னாலும் எங்களை கூப்பிடுமா. நான் இருக்கேன், உங்க அம்மா இருக்கா, உங்க அண்ணன் இருக்கான், எல்லாருமே வீட்டுல தான் இருக்கோம். ஒரு போன் பண்ணினா கூட உடனே வந்துருவோம். எங்கப்பா, என்கிட்ட தான் போன் இல்லையே. போன் தொலைஞ்சு போச்சே. ஆமால. சரிம்மா, வேற போன் வாங்கிக்கலாம். வேற போன் வாங்குறதுக்கு அவசியமே இல்ல. அம்மா, நிமிஷம், உன் போன் கிடைச்சிச்சுடி. அம்மா, போன் கிடைச்சிச்சா? எங்கம்மா இருந்துச்சு? எந்த குரங்கு தூக்கிட்டு போச்சுன்னு தெரியலடி. கிச்சன் பக்கத்துல இருக்க பால்கனி ஷெல்ஃப்ல தான் இருந்தது. அதான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. ஏன் இந்த மானகெட்ட பொழப்பு தேவையாது? ஹே, என்ன என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னமோ என்னைய சொல்றத பார்த்தா நான் தான் ஆதியும் நிம்மதியும் பேசக்கூடாதுன்னு நினைச்சு போனை ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அது மாதிரி இல்ல, அதுவே தான். ஆதியும் நிம்மதியும் பேசிக்க கூடாதுன்னு பிளான போட்டு போனை ஒளிச்சு வச்சா மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்க போறாங்களா? ஜோ, லூசாயா நீ? நீ என்ன லவ் பண்ணி தானே கட்டிக்கிட்ட. நம்ம காலத்துல போனுனே ஒண்ணு இல்ல. அப்பவே நீயும் நானும் நிறைய ஃப்ராடு தனம்லாம் பண்ணி ரகசியமாலாம் சந்திச்சிருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட நீ ஒளிச்சு வச்சா அதெல்லாம் நடக்குமா? ஒளிச்சு வச்சது மட்டும் இல்லாம நிம்மதி போக வேண்டிய இடத்துக்கு நீ போய் ஆதிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்க. அவன் என்ன உன்ன மாதிரி பயந்தாங்குழியா? யோ, ஆதித்யாயா அவன்? உன்ன மாதிரி ஆளுங்களா கால் தூசி அவனுக்கு. ஏதோ பொண்ண பெத்த அப்பனா போயிட்டேன்னு பொறுமையா போயிட்டு இருக்கான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் வேற மாதிரி. நிம்மதிய தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, கடைசியில அதுதான் நடக்கும். ஹே, பாத்தர்லாண்டி. என்ன மீறி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து நிம்மதி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. பாக்குறியா? அப்பா, எப்படியோ அம்மாவை ஏமாத்திட்டு இங்க வந்தாச்சு. இந்த பொண்ணு பெத்தவங்க எல்லாம் வீட நல்லா வசதியா தான்ப்பா கட்டி வச்சிருக்கீங்க. எகிரி குதிச்சு உள்ள வரதுக்கு ஏத்த மாதிரி தான்ப்பா கட்டி இருக்கீங்க. அதுக்கு மேல என் ஆளு ஜன்னல நல்லா வசதியா திறந்து வச்சிருக்கா. ஆனா ஆளு காணுமே, எங்க போயிட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போவோம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பாடா, எப்படியோ உள்ள வந்தாச்சு. இப்ப ஆள் எங்க இருக்கா? என்ன சொன்னீங்க? உங்களை மீறி அவனால வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நிம்மதி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாதா? நினைச்சிட்டே உட்காந்துருங்க. அவன் இந்நேரம் நிம்மதி ரூம்குள்ளேயே வந்திருப்பான். நான் தான் சொல்றேன்ல, அவன் வேற மாதிரி. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் மட்டமான பீஸ் இல்ல, மாசான பீஸ். அம்மா, என்னம்மா அப்பையில இருந்து நீங்களும் அப்பாவும் ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல நிமிஷம், நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மாடி, நிம்மதி இருமா, நானும் வரேன். அப்பா? இல்லம்மா, உனக்கு கால் வர பிராக்சர் ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது வேணும்னா கூட உடனே எந்திரிச்சு போய் எடுக்க முடியாதுல்ல. அதான் உன் கூடவே நான் இருக்கேன். நான் கீழே கூட படுத்துக்கிறேமா. ஆனா அந்த ரூம்லயே நான் இருக்கேன். ஐயோ, என்ன இந்த ஆளு லூசா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அவ எனக்கும் பொண்ணுதான், எனக்கும் தெரியும் பாத்துக்கிறதுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவ பொம்பளை பிள்ளை. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சில விஷயத்துக்கு கூச்சப்படலாம். அதனால நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஹே, நான் அவளுக்கு அப்பாடி. அவ ஒன்னும் என்கிட்ட கூச்சப்பட மாட்டா. நீ போய் உன் வேலையை பாரு. சுடரு, நீ யாரு, என்னென்ன ஃப்ராடு தனம் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஈ கூட நுழைய முடியாது. பாக்கலாம். நிம்மதி, நீ வாமா ரூமுக்கு போலாம். சரிப்பா. சபா, ஒரே புழுக்கமா இருக்கு. இந்த ஏசி ஆன் பண்ணாதான் என்ன? யார் வர எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஐயோ, ஆதி வர நிம்மதியை பார்க்காம இருக்க முடியல. நான் உடனே கிளம்பி வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணானே. அவன் ஃபோன் பண்ண டைம்க்கு இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. ரூம்ல ஏதோ இருந்தானா? இல்ல, இவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்ல போய் ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? இல்ல, இப்போதானே அடிபட்டு வந்திருக்கா. ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறேன். இல்ல ஏதாவது தூசி இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல, அதான். ஓ, பின்னாடி நாங்களும் வரோம். சரி. ஏன் இப்படி ஓடுறா? என்னமோ சரியில்லையே. நிம்மதி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுடி. அதுக்குள்ள ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். ஹை, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம ஆளு உள்ள வர போதா? அதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு உள்ள வா, ஓகே? அட பாவிகளா, என் ஆளு வரது மட்டும் இல்லாம கூட அந்த ஆமக்குட்டியும் சேர்ந்து வருதா? இப்ப எங்கடா போய் ஒளியறது? ஐயோ சுடரம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அட ஆதிப்பையா, கத்தாதீங்க. சாரி. எனக்கு தெரியும் நீ எப்படியாவது உள்ள குதிச்சிருவேன்னு. இப்பதான் உன்னை பத்தி மாசா பேசிட்டு வந்த. சரி, இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ.
ஒளிஞ்சுக்கிற மாதிரி உங்க பொண்ணு ரூம்ல ஏதாவது இருக்கா? எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? எங்க ஒளிய வைக்கலாம்? மேல ஷெல்ஃப் கூட இல்லையே. ஆதிபையா, கட்டில் கடியில ஓடிறியா? எது இந்த தம்மா தூண்டு கட்டலுக்கு அடியில நான் போய் எப்படி சுடரமா ஒளிய முடியும்? வேற ஏதாவது? அந்த சோஃபாக்கு கீழே. மனசாட்சியோட பேசணும். அந்த சோஃபாக்கு கீழே ஒளியறதுக்கு நான் என்ன கரப்பா பூச்சியா? ஐயோ, அங்கேயும் ஒளிய முடியாதா? வேற ஸ்கிரீன் எடுத்து விடுறேன், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களா? ஸ்கிரீனா? சரி. ஆதிபையா வாங்க. சுடரமா ஓகேவா? நான் எதுவும் தெரியறேனா? இல்ல ஆதிபையா, ஒண்ணுமே தெரியல. நீங்க நவுறாம அப்படியே இருங்க. ஓகே, ஏதாவது ஒண்ணுனா நான் சைலண்டா சைகையில ஏதாவது சொல்றேன், அப்ப மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே சுடரமா. சுடர் வந்துட்டாரா? என்னங்க வாங்க. க்ளீன் பண்ணிட்டியா இல்லையா? க்ளீன் பண்ணிட்டேங்க, பண்ணிட்டேன். நிம்மதியை கூட்டிட்டு வாங்க. நிம்மதி? என் ஆளு வந்துட்டா. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. எனக்கு எதுவும் எமர்ஜென்சி வராது. அப்படியே வந்தாலும் அதான் ஃபோன் கிடைச்சிருச்சுல, நான் கால் பண்றேன். அதான் சொல்றால, வாங்க. இல்லங்க, அது கிச்சன்ல ஒரு வேலை இருக்குங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன். கிச்சன்ல வேலை இருக்குன்னா நீ போய் பாரு, அதுக்கு எதுக்கிட்ட என்ன கூப்பிடுற? ஐயோ லூசு பிடிச்ச, இந்நேரம் கேள்வியோ கேட்டுக்கிட்டு இருப்பான். கூப்பிடாதப்பெல்லாம் வந்து வந்து நிப்பாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, மேல லாஃப்ட் இருக்குல்ல, அதுல 2 பாத்திரம் எடுக்கணும், அதான். ஏன் கீழே இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் சமைக்க முடியாதா? மேல லாஃப்ட்ல ஏறிதான் எடுத்து சமைப்பியோ? என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு அடிபட்டு வந்திருக்கா, அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஹெல்த்தியா செஞ்சு தர வேணாமா? அதுக்கு தாங்க சொன்னேன். நான் என்ன எனக்கா பிரியாணி செஞ்சு சாப்பிட போறேன்? நீ தானே செஞ்சாலும் செய்வடி. இப்ப என்ன, கிச்சன் லாஃப்ட்ல மேல இருக்கிற பாத்திரத்தை எடுத்து தரணும், அதானே? வந்து தொலை. போய் தொலைங்க. என்ன சொன்ன? ஐயோ, உங்களை சொல்லலைங்க, என்னைய நானே சொல்லிக்கிட்டேன். போய் தொலைடி சுடரேன்னு. போங்க. அதானே பார்த்தேன். நிம்மதி, ஒரு 2 நிமிஷமா, நான் போய் பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. நிம்சு, ஜாலிதான் உனக்கு. என்ஜாய் பண்ணு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க அப்பா ரூமுக்கே வரமாட்டாரு. அதுக்குள்ள என்ன நிலைமை பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கோங்க, ஓகே? அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன பேசணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. வாடி என் தக்காளி தொக்கே. இதுக்குதான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீல் சேர் எப்படியோ ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்களே, ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினா அதுவாவே மூவ் ஆகும்ல, எந்த பட்டன் அது? இதுதான் நினைக்கிறேன், அழுத்தி பாப்போம். ஹே, யாரு? எடே மச்சான். நானே, அது நானே. ஒளிஞ்சிருப்பதும் நானே, யாழ பார்க்க வந்ததும் நானே. நானே, அது நானே. மச்சான் நீ எப்படிடா இங்க? உன்னை பாக்குறதுக்கு தாண்டி வந்தேன் என் செல்லா குட்டி. என்னடி? என்ன பார்க்க வந்தியா? நம்ப முடியலையே. பின்ன என்ன, உங்க அப்பா ஆமா முஞ்சியவா பார்க்க வந்திருப்பேன். உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். டேய், நார்மலா இருந்திருந்தீனா அங்க வா இங்க வான்னு உன்னை இழுத்துட்டு போயிருப்பேன். நீங்க தான் இப்ப வீல் சேர்ல உட்காந்துருக்கீங்களே, என்ன பண்றது? நான் தானே உங்களை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, எப்படிடா வந்த? ஹே, நடிக்காதடி. நான் வரணுங்கிறதுக்காக தானே நீ ஜன்னல்லாம் ஓபன் பண்ணி வச்ச. ஏய் எருமை, அது எப்போதுமே ஓபன்ல தான் இருக்கும். எப்போதும் ஓபன்ல தான் இருக்குமா? ஹே, இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வை. நான் வரும்போது மட்டும் நீ ஓபன் பண்ணா போதும். தேவையில்லாம யாராவது இதுல எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கடி. லூசு லூசு, உன்ன மாதிரி எல்லா பசங்களும் இருப்பாங்களா? நீ தாண்டா இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடு. அதான் இப்படி ஜன்னல்ல எகிரி குச்சி வந்திருக்க. உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? போடி, நீ ரொம்ப திட்டுற, நான் கிளம்புறேன். வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன், தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன், ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன், ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன், சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. என்ன எங்க போற? நீ திட்டுற, அதான் நான் கிளம்புறேன். கொன்றுவேன். போக கூடாதா? அப்போ வேற என்ன பண்ணணும்? அது என்னடி? ஜன்னல்ல வேடிக்கை பார்க்கணும். என்னது? ஜன்னல்ல வேடிக்கை பார்க்கணுமா? போய் பாரு. அதுக்கு எதுக்கு நானு? என்னாலதான் நின்னு பார்க்க முடியாதே, நீதான் ஹெல்ப் பண்ணணும். ஓஹோ, ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. இப்போ ஓகேவா? வேடிக்கை பார்க்கலாமா? பார்க்கலாமே. உதடுகள் கோவித்தேன் என் மன்னவா, உன் உதவிக்கு தவித்தேன் பெண்ணல்லவா, நீ
மயக்கத்தில்